ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 10th படிச்சாலே போதும். அதுக்கு மேல 12th டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சா அந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 25,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸும் உண்டு. இதில் வந்து என்ன கேட்டகரிக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா கிளர்க்கு, அது போக இன்னும் பல கேட்டகரிக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கடைசி டேட் என்னைக்குன்னா ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்துக்குன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்துருக்குது. இது வந்து குரூப் சி கீழே வருது. இதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க், ஹிந்தி டைப்பிஸ்ட், குக், ஸ்டோர் கீப்பர், கார்பெண்டர், பெயிண்டர், எம்டிஎஸ், மெஸ் ஸ்டாஃப், லாண்ட்ரி மேன், ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி ஒரு 10 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மொத்த வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 148 வேகன்சிஸ் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து மாறும். அதுக்கான உங்களுக்கு போஸ்ட்டும் மாறும். ஸோ ஒவ்வொரு ஏர் ஸ்டேஷனுக்கும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான போஸ்ட் வந்து இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அது போக ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக, அதை பார்த்துக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 12th பாஸ் பண்ணால் போதும். அது போக டைப்பிங்கில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்னா ஹிந்தி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஹிந்தி டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து ஹிந்தியில் நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி மேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். பெயிண்டருக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். கார்பெண்டருக்கும் நீங்கள் 10th படிச்சிருந்தா போதும். ஹவுஸ் கீப்பிங், அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி மேன், மெஸ்ஸு, அதுக்கப்புறம் எம்டிஎஸ், அதுக்கப்புறம் வல்கனைசர், இவங்களுக்குலாம் நீங்கள் வந்து 10th படிச்சா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஜாப்க்கான மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸாம் வச்சு தான் இந்த ஜாப்க்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான பேட்டர்ன் வந்து மாறும். அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் முன்னால் நான் சொன்ன மாதிரி எந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான அட்ரஸும் முன்னாடி இந்த பிடிஎஃப்ல இருக்குது. பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.